அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயமேனுகோபால். இப்போ ஜாதகத்துல ஜெயிக்கிறதுக்கு அமைப்பு இருக்கா? இல்லையா? இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய டாபிக். ஒரு ஜாதகத்துல ஜெயிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள தரக்கூடிய பாவங்கள் எது அப்படின்னா, பொதுவா 6ஆம் பாவம் அப்படிங்கிறது வெற்றி. வெற்றிங்கிறது எதுல வெற்றி? நீங்க எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில்ல ஜெயிக்கிறதுக்கு அமைப்பு வெற்றி. நீங்க ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க. அந்த போட்டித் தேர்வுல ஜெயிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு வெற்றி. யார்ட்டயாவது நீங்க போட்டி போடுறீங்க. அந்த போட்டியில நீங்க ரேங்க் வாங்குனீங்கன்னா, அது உங்களுக்கு வெற்றி. அப்ப வெற்றிங்கிறது எல்லா வகையில பார்த்தாலும் நம்மளுடைய மகிழ்ச்சி, சந்தோஷத்த பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, ஒரு ஜாதகத்துல 3ஆம் அதிபதின்னு சொல்லப்படுகின்ற பாவாதிபதி நல்லா இருக்கணும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி கெடக்கூடாது. அதுக்கப்புறம் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம், துணிச்சலுக்கு உண்டான கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் கிடக்கக்கூடாது. அப்போ ஒரு மனிதன் 3ஆம் பாவங்கிறது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தான அதிபதியும், 6ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் 6, 8ஆக இருந்தால், ஜாதகர் செய்கின்ற பலனுக்கு உரிய முயற்சிகள் கிடைக்காது. அதாவது ஒரு ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்றாரு அப்படின்னா, ஒரு பலனை எதிர்பார்த்து முயற்சி பண்றாரு. எனக்கு இந்த பலன் வேணும். நான் இந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாருன்னு வச்சுக்கங்க. அந்த முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்கணும்னா, அவர் ஜாதகத்துல 3ஆம் அதிபதியும், 6ஆம் அதிபதியும் 6, 8ஆக இருக்கக்கூடாது. அதே சமயத்துல லக்னாதிபதியும், 3ஆம் அதிபதியும், 6ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருக்கக்கூடாது. இப்படி இந்த அமைப்பு இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகர் எதுக்கு முயற்சி பண்ணாலும் நடக்கும். பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில லக்னாதிபதி வலுவா இருக்கணும். லக்னாதிபதி வலுவா இருந்தா தான், எந்த செயலையுமே அவரால செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். லக்னாதிபதி வலுவா இருக்காரு. 3ஆம் அதிபதி வலுவா இருந்து, 6ஆம் அதிபதியும் வலுவா இருந்தா, 3ஆம் அதிபதி முயற்சிக்குண்டான ஸ்தானாதிபதி. 6ஆம் அதிபதிங்கிறது வெற்றிக்குண்டான ஸ்தானாதிபதி. இவங்க லக்னாதிபதி, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி இவங்க 3 பேருமே ஒரு ஜாதகத்தில வலுவா இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. கண்டிப்பா இந்த ஜாதகர் எதுக்கு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா ஜெயிப்பார். இதே சமயத்தில அந்த 3ஆம் அதிபதி தசாபுத்தியோ, 6ஆம் அதிபதி தசாபுத்தியோ, லக்னாதிபதி தசாபுத்தியோ நடந்துச்சுன்னா, அந்த காலகட்டத்தில முயற்சி பண்றது தான் அவருக்கு சக்சஸ் குடுக்கும் அப்படிங்கிறது நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல். அப்ப ஒரு ஜாதகம் வெற்றி பெறணுமா? இல்லையா? அப்படின்னு பார்க்கறதுக்கு, லக்னாதிபதிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில பலமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி வலுவாக இருந்து, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதியும் வலுவாக இருந்தா, இந்த ஜாதகர் கண்டிப்பா ஜெயிப்பார். இவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும். இந்த அமைப்புடைய ஜாதகர் யாராக இருந்தாலும் நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்குற பதிவுடைய கன்டென்ட். அப்போ உங்க ஜாதகத்தில இந்த அமைப்பு இருந்தா, நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. லக்னாதிபதி, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி மூவரும் நல்லா இருக்கணும். இந்த மூவருக்கும் இடம் கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர் நல்லா இருந்துட்டா, 100% அதோடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது, இந்த ஜாதகர் தொட்ட விஷயங்கள் அனைத்துமே ஜாதகருக்கு நிச்சயமா வெற்றிய குடுக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம பார்க்கறது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். உங்க தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எல்லா ஜாதகத்திலயுமே வெற்றிக்குண்டான வழின்னு இருக்கு. நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம ஜாதகத்த பார்த்து, நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நிச்சயமா வாழ்க்கையில நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல். நன்றி நேயர்களே! மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.